ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் லிட்டில் கிச்சன். நாங்கள் நல்லாயிருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சுவையான எக் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து இப்போ டிஷ்க்கு தேவையான மசாலா, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அடுத்து முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சைடு முட்டை வெந்துருச்சு, அதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 1 பை 1 திருப்பிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சுவையான எக் கறி ரெடி. சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.